பேசிக்கான ஒரு மெனு பண்ணியிருக்கோம் ரைட்டா? ஆப் ஸ்டார்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த காம்போனன்ட் மவுண்ட் வழியா ஆட்டோமேட்டிக்கா இந்த அனிமேஷன் நடக்கும். நான் அதில இருக்கிற அந்த எக்ஸ் பட்டன கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அது எனக்கு க்ளோஸ் ஆகும். இந்த மாரி நம்ம ஒரு மெனு பண்ணியிருக்கோம். பட் இது ரியல் லைஃப்ல ஒர்க் ஆகாது. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த பட்டன் இது இந்த சைட்ல தான் இருக்கணும். இத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இத கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு மெனு ஓப்பன் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் பட்டன் கிளிக் பண்ணா க்ளோஸ் ஆகணும். பட் இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆப் இந்த ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா? இது இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஸ்டேட்ஸ் இருக்கு. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஸ்டேட்ஸ் இருக்கு. நம்ப இந்த ஸ்டேட்ட இப்போ இந்த ஆப்ல இருக்கிற ஸ்டேட்ட இங்க பாஸ் பண்ண முடியாது. நம்ப அதே மாரி இங்க இருக்கிற ஸ்டேட்ட இங்க அனுப்ப முடியாது. அப்படி இருக்கிறப்போ, நான் இங்க ஒரு பட்டன் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் இங்க சப்போஸ் இந்த பட்டன கிளிக் பண்றேன் அப்படின்னா, அது இந்த மெனுக்கு தெரியவே தெரியாது. நான் கிளிக் பண்றேன் அப்படிங்கிறது. நம்ம நார்மலா நம்ம ஐடியா படி நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, நான் இந்த பட்டன கிளிக் பண்றேன் அப்படின்னா, அதில திஸ் டாட் செட் ஸ்டேட்ல ஏதாச்சும் ஒண்ணு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி, நம்ம மாத்த முடியும். இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். பட் என்னன்னா, அந்த ஸ்டேட் இந்த ஃபைல் உள்ள மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபைல் போகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பட்டன கிளிக் பண்ணா நம்ம லெஃப்ட்ல வைக்கிறோம் இல்லையா? இப்போ நான் இங்க இப்படி ஒரு மெனு செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெனு ஈக்குவல் டூ ஓப்பன் ஆர் க்ளோஸ் இல்லைனா ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாரி க்ளோஸ்ல இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த பட்டன கிளிக் பண்ணேன் அப்படின்னா, மெனு ஓப்பன் அப்படின்னு சொல்லி என்னால மாத்த முடியும். இது ஸ்டேட்ல அப்டேட் ஆகும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அது இந்த மெனுவுக்கு போகாது அந்த ஸ்டேட்டு. கரெக்ட்டா? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டேட் நம்ம எப்படியாச்சு இந்த மெனு அப்படிங்கிற இந்த ஸ்டேட்ட நம்ப இந்த மெனுல கெட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ப காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த ஒரு 0 வரத. இத நம்ம எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெனு ஓப்பன்ல இருந்தா யூஸ் பண்ணலாம். ஓப்பன் அப்படின்னு இருந்தா. க்ளோஸ் அப்படின்னு இருந்தா யூஸ் பண்ண தேவையில்ல. பட் எப்படி நீங்க இந்த மெனு இங்க இருக்கிற ஒரு ஸ்டேட்ட இங்கே கொண்டு வருவீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. நம்மளோட இதில பாசிபிள் கிடையாது. இது இது இந்த இதில வேற வழியும் இல்ல. நம்ம எப்படியாச்சு இந்த ஸ்டேட்ட இதுக்கு சென்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரீடெக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனா ரீடெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்ட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். இது ரியாக்ட் நேட்டிவ்ல ரியாக்ட்ல மட்டும் ரீடெக்ஸ்ங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க. ரீடெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான டூல். இது நீங்க பைத்தான்ல யூஸ் பண்ணலாம், ஜாவால யூஸ் பண்ணலாம், எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்துலயுமே இந்த மாரி ஸ்டேட் மாரி டிஃபரெண்ட்டா ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் ஷேர் பண்றதுக்கு டிஃபரெண்ட்டா ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம ரியாக்ட் நேட்டிவ்ல ஸ்டேட் இருக்கு. இதே பைத்தான்ல வேற ஏதாச்சும் ஒரு வேரியபிள் இருக்கலாம். வேற ஏதாச்சும் ஒண்ணு இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு ஷேர் பண்றதுக்கு நம்ம ரீடெக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். பட் இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு ஷேர் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, இதோட கான்செப்ட்டே ரொம்ப அட்வான்ஸா போகும். ஈவன் இது மெனுக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸான டாபிக் ஒரு சின்னதா ஒரு மெனுக்கு யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த வீடியோல அதோட தியரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு முதல்ல தியரி புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது உள்ள நம்ம என்ன கோட் எழுதினாலும் சரி, உங்களுக்கு அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ முதல்ல இதோட தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட 2 ஃபைல் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? home.js அப்படிங்கிற ஒரு ஃபைலு, menu.js அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி app.js, menu.jsன்னு இருக்குல்ல. இப்போ அந்த மாரி home.js அப்படிங்கிற ஃபைல். அந்த home.jsல தான் நம்மளோட இந்த ஒரு எல்லா இதுவுமே இருக்கு. இந்த மாரி இந்த ஐகான்ஸ் இது எல்லாமே அதில இருக்கு. menu.js மெனு. இப்போ ரீடெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு டேட்டாபேஸ் மாரி. ஓகேவா? இந்த டேட்டாபேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம இப்போ நம்மளோட ஸ்டேட்ஸ நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரீடெக்ஸ் அப்படிங்கிறது ஹோம்ல ஹோம்லயும் ஒரு ஸ்டேட் இருக்கும். இப்போ ஹோம்ல நம்ம எப்படி லெஃப்ட் 10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டேட்டும் இருக்கும். பட் குளோபலா ஒரு ஸ்டேட் டிஃபைன் பண்ணோம் இதுல. இந்த டேட்டாபேஸ்ல. இந்த டேட்டாபேஸ தான் நம்ம ரீடெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது ஆக்சுவலா யாருமே டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது ரீடெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டேட்டாபேஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ்ல நம்ம ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டேட் ஒண்ணு டிஃபைன் பண்ணுவோம். அது என்ன ஸ்டேட்டா வேணா இருக்கலாம். நம்ம பார்த்த மாரி லெஃப்ட், ரைட் இல்ல டெக்ஸ்ட் என்ன வேணா இருக்கலாம். இப்போ
நான் வந்து மெனு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை, ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்டேட், ஓகேவா, எப்படி நம்ம இங்கே நான் பண்ணணும் அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்டேட்டு. இதை வந்து நான் வந்து app.jsலையோ இல்லை home.jsலையோ இல்லை menu.jsலையோ நான் வந்து டிஃபைன் பண்ணலை. நான் வந்து இதை வந்து ரீடெக்ஸில் நான் டிஃபைன் பண்ணுறேன், ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து ரீடெக்ஸில், அதாவது ரீடெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம டேட்டா பேஸ். ஸோ நம்ம டேட்டா பேஸ் நம்ம ரீடெக்ஸில் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இது வந்து இங்கேயும் டிஃபைன் பண்ணல, இங்கேயும் டிஃபைன் பண்ணல. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் இங்கே இந்த ஒரு ரீடெக்ஸில் நான் வந்து ஒரு ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எல்லா எல்லா ஃபைல்ஸுக்குமே அக்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இந்த menu.jsை வந்து நான் இங்கே இருந்து இந்த menu.js இருக்கு இல்லையா, இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து டாப் வேல்யூ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், ரைட்டா. இப்போது இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காம்போனன்ட் டிட் மவுண்ட்டுக்கு பதிலாக நான் இந்த ஸ்டேட்டை வச்சு பண்ணுவேன். அதாவது இந்த ஒரு இதுக்கு பதிலாக இதை நான் எப்படி போடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவேன். இதை கட் பண்ணிவிட்டு காம்போனன்ட் டிட் மவுண்ட்டில் இஃப், ஓகேவா, இஃப் இந்த டேட்டா பேஸ்லேருந்து வருது இல்லையா அந்த மெனு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மாதிரி வருதுன்னு வச்சுப்போம், this.database.menu அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேல்யூ நமக்கு வருது அப்படின்னா ஈக்குவல் டு என்ன போடலாம், ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் மெனு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஓப்பன் மெனு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நீ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லலாம், ஓகேவா. ஸோ இப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டேட்டா பேஸில் இருக்கிற மெனு அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வந்து ஓப்பன் மெனு இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இது ஓப்பனே ஆகும். 0 வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ தான் எனக்கு ஓப்பனே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நம்ம பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக ஸ்டார்டிங் ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மெனுவோட ஸ்டேட்டை வந்து நான் க்ளோஸ் மெனு அப்படின்னு வச்சுருவேன். ஸோ என்ன நடக்கும், இந்த கோடு படி ஓப்பன் மெனு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணும், கரெக்டாக. க்ளோஸ் மெனு அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணாது. ஸோ நார்மலான ஹோம் பேஜ் தான் நமக்கு இருக்கும், கரெக்டாக. இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டேட்டா பேஸை வந்து இந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்ம home.js, அதாவது இந்த app.js இருக்கு இல்லையா, இங்கே வந்து அந்த மெனுவை நான் யூஸ் பண்ணுவேன். எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளோட பட்டன் இருக்கு இல்லையா, நம்மளோட இந்த பட்டனில் நான் வந்து எப்படி வைப்பேன் அப்படின்னா, this.database.menu பட்டன் ஸ்டேட்டை வந்து this.database.menu அப்படின்னு வைப்பேன். ஸோ பட்டனை பொறுத்த வரைக்கும் பட்டன் ஸ்டேட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா this.database.menu இருக்கும். அப்படின்னா க்ளோஸ் மெனு அப்படிங்கிற ஸ்டேட்டில் இப்போ இருக்கும், கரெக்டாக. இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் வந்து இப்படி நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி நான் பண்ணுவேன். எந்த மாதிரி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ஒன்று நான் சென்ட் பண்ணுவேன், ஓப்பன் மெனு அப்படிங்கிற ஒரு கமாண்டு, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி menu.open அப்படின்னு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி this.database.menu ஈக்குவல் டு ஓப்பன் இப்படி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவேன். ஸோ லிட்ரலி என்ன அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, இப்போது நான் இந்த டேட்டா பேஸில் தான் அந்த மெனு அப்படிங்கிற அந்த ஸ்டேட் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைலுக்கும் இன்னொரு ஃபைலுக்கும் ஷேர் பண்ணிப்போம். இப்போது அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸ்லேருந்து வர மெனுவோட வேல்யூ வந்து நான் ஓப்பன் அப்படின்னு மாற்றிடுவேன். இப்படி ஓப்பன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஸ்டேட் இல்லையா, ஸோ அந்த செகண்டில் வந்து எல்லா ஃபைல்லையும் சேஞ்ச் ஆகும் இது ஸ்டேட் அப்படிங்கிறனால. இப்போ நம்ம மெனுவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓப்பன் அப்படின்னு அந்த ஸ்டேட் வந்து ஓப்பன் அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம இப்படி ஒரு ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். நார்மலாக க்ளோஸ் அப்படிங்கிட்டு இருக்கோம், பட் அதை ஓப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறனால எனக்கு வந்து நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா பேஸில் இருக்கிற அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிறனால இப்போ நம்ம அதே இதை வந்து நம்ம வந்து இதில் வச்சுருப்போம். இப்போ அதே இது தான் நம்ம வந்து இதில் வச்சுருப்போம் அப்படிங்கிறனால, இந்த மெனுவில் வச்சுருப்போனால அங்கேயும் மாறும். இப்போ அதே மாதிரி தான் நான் எக்ஸ் பட்டன்லையும் பண்ணுவேன். இதில் இந்த மெனுவில் வந்து ஒரு எக்ஸ் பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ் பட்டனில் நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளாக this.database.menu அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ அது வந்து ஓப்பன் மெனு அப்படின்னு இருக்கும். இப்போது அந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன ஒரு கமாண்ட் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா, க்ளோஸ் மெனு அப்படிங்கிற கமாண்டை நான் சென்ட் பண்ணுவேன். இப்போ நான் அந்த கமாண்டை சென்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு மெனு இருக்கு இல்லையா, இந்த ஒரு மெனு வந்து க்ளோஸ் மெனு ஆயிரும்.
ஸோ லிட்டரலாக நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த menu.jsல இந்த ஒரு க்ளோஸ் வியூ அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, இதில் ஆன் ப்ரெஸ் போட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் டாட் டேட்டாபேஸ் டாட் மெனு ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிடும். அது க்ளோஸ் அப்படின்னு பண்ணிடுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த இந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கீழே போயிடும் ரைட்டா. க்ளோஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த அனிமேஷன் நடக்கும், கீழே போயிடும். இது கீழே போயிடுச்சு அப்படின்னா இது என்ன நடக்கும், இந்த 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 டேட்டாபேஸ் மெனு இந்த இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் பண்ணுவோம் இல்லையா பட்டன் ஸ்டேட்டில், அது வந்து நம்ம திஸ் டாட் டேட்டாபேஸ் டாட் மெனு அப்படின்னு கொடுத்துருக்கனால அதுவும் க்ளோஸ் மெனு அப்படின்னு மாறும். ஸோ இப்போ நான் போய் மறுபடியும் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பட்டன் ஆக்சுவலாக என்ன பண்ணும், திஸ் டாட் டேட்டாபேஸ் டாட் மெனு ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்னு வைக்கும். இப்போ இது வந்து ஓப்பன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா டேட்டாபேஸ்லேயும் நடக்கும், டேட்டாபேஸ்லேயும் வந்து மெனு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் கரெக்டாக. இப்போது நான் இந்த பட்டனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் டாட் டேட்டாபேஸ் டாட் மெனு ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்னு இது செட் பண்ணிச்சு அப்படின்னா டேட்டாபேஸில் இருக்கிற மெனு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட் வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி மாறும் ரைட்டா. அப்போது இந்த menu.jsல என்ன ஒரு கோட் இருக்குது, இஃப் திஸ் டாட் மெனு டேட்டாபேஸ் டாட் மெனு ஈக்குவல் டு ஓப்பன் மெனு இதை பண்ணு அப்படிங்கிறப்போ டக்குன்னு வந்து அந்த மெனு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ யாராச்சும் வந்து அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ் பட்டன் வந்து என்ன ஒரு வேல்யூ சென்ட் பண்ணும் அப்படின்னா ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து க்ளோஸ் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூ வந்து க்ளோஸ் மெனு ஆயிரும். அது க்ளோஸ் மெனு ஆச்சு அப்படின்னா இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒர்க் ஆகாது இப்போது. பிகாஸ் இது வந்து ஓப்பன் மெனு வரனா மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்க 900 இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இஃப் திஸ் டாட் டேட்டாபேஸ் டாட் மெனு ஈக்குவல் டு க்ளோஸ் மெனு 900க்கு போயிடு அப்படின்னா கீழே தள்ளிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ க்ளோஸ் ஆயிரும். இப்போது சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ஒரே ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுவேன், இந்த மெனு பட்டனோட ஸ்டேட், இந்த மெனு பட்டனில் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டாபேஸில் ஒரு மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று டிஃபைன் ஆகிருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா நான் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து இந்த க்ளோஸ் மெனு அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டாபேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, நான் கரெக்டாக நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டாபேஸில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற மெனு வந்து ஓப்பன் அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம மெனுவில் என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் மெனுவில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண சொல்கிறது வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த 0 ஆனிச்சு அப்படின்னா டாப்பில் வந்துடும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து மெனு வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் அந்த எக்ஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓகேவா, இப்போ அந்த எக்ஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன், அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ண ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மெனு வந்து டேட்டாபேஸில் இருக்கு இல்லையா அந்த மெனு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு அதை வந்து நான் க்ளோஸ் மெனு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் மெனு அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் டாட் திஸ் டேட்டாபேஸ் மெனு ஈக்குவல் டு க்ளோஸ் மெனு இந்த ஒரு கோடை ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கோடு வந்து இப்போ 900 ஆயிருமா கரெக்டாக. எப்போ ஆகும், அது வந்து க்ளோஸ் மெனு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் 900 ஆகும். 900 ஆகிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் மறுபடியும் போய் பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஒரு அனிமேஷன் ஆகும். இப்போ மறுபடியும் நான் போய் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகும்போது இந்த அனிமேஷன் ஆகும். ஓப்பன் பண்ண அப்படின்னா இந்த அனிமேஷன் ஆகும், க்ளோஸ் பண்ண அப்படின்னா இந்த அனிமேஷன் ஆகும். ஸோ நம்ம வந்து டேட்டா பேஸில் தான் நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த ஒரு ஸ்டேட் வந்து நம்மளோட இதில் டிஃபைன் பண்ணாமல் இல்லை இதுலேயும் டிஃபைன் பண்ணாமல் நான் ரெண்டுக்கும் சமமான ஒரு இதில் ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிற இதில் போய் டிஃபைன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ வந்து இதுவும் ஷேர் பண்ணிக்கும். ஸோ ரெண்டுமே ஷேர் பண்ணுறதுனால இது வந்து அதுவும் இது இல்லாமல் இது வந்து ப்ராப் இல்லை, இது வந்து ஸ்டேட்டு. இது ஸ்டேட் அப்படின்னா லைவ் சேஞ்ச் நடக்கும். ஸோ லைவ் சேஞ்ச் நடக்கும்போது லைவாக வந்து அந்த இஃபெல்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெனு ஓப்பன் ஆகுறதும் க்ளோஸ் ஆகுறதும் நடக்கும். இப்போது இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சில ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன். திஸ் டாட் டேட்டாபேஸ் மெனு அப்படிங்கிறது நம்ம இப்படி பண்ண மாட்டோம். ரியல் லைஃப்பில் நம்ம ரீடெக்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவோம். பட் இதுதான் வந்து அதோட கோர் கான்செப்ட். ஓகேவா, நீங்கள் வந்து இப்போ இந்த தியரியில் பார்த்த அதே கான்செப்ட் தான் இருக்கும். பட் நம்ம கமாண்ட் சென்ட் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை சென்ட் பண்ணணும் ரைட்டா. அதை வந்து நான் இப்படி சென்ட் பண்ண மாட்டேன். இப்படி சென்ட் பண்ணால் அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் இப்படி சென்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டேட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்படி சேஞ்ச் பண்ண மாட்டோம். அது வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நான் அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த செகண்ட் வந்து டேட்டா பேஸில் இருக்கிற மெனு அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடணும், இல்லைனா ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா பேஸில் இருக்கிற மெனு அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா பேஸில் இருக்கிற அந்த மெனு வந்து க்ளோஸ் மெனு அப்படின்னு ஆயிரும். ஓகேவா. அந்த ஓப்பன் மெனு க்ளோஸ் மெனு வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கோட்லாம் வந்து பழையபடி ஆக்கிடுங்க. பிகாஸ் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போதில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ணி இதெல்லாமே வந்து பழையபடி ஆக்கிடுங்க. பிகாஸ் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாமே வந்து நார்மலாக பழையபடி ஆக்கிடுறேன். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் இசட் கிளிக் பண்ணி நீங்கள் இதை டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா. மேபி உங்களுக்கு இது புரியல அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரீடெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக். எல்லாருக்குமே வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு வந்து இவ்வளோ கிளியராக யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் ரீடெக்ஸை எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை காட்டுறேன். இப்போ இந்த ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீடெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ். அதில் நம்ம ஸ்டேட்ஸை சேவ் பண்ணி வச்சுப்போம். நம்ம எப்போ வேணுமோ அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். பட் எடிட் பண்ணுறது வந்து இப்போ நான் இந்த டெமோவில் காட்டின மாதிரி கிடையாது. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம டேட்டா பேஸ் உருவாக்குறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருமே தவிர அந்த கான்செப்ட் வந்து சேம் தான். ஓகேவா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு 2 or 3 வீடியோஸ்க்கு வந்து ரீடெக்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்மளோட மெனு வந்து ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகேவா. ஸோ மெனு வந்து நம்ம உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறது வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பட்டனை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகணும், அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகணும். அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போது போன வீடியோவில் வந்து நம்ம ரீடெக்ஸோட தியரி பார்த்தோம். அது ஒரு டேட்டா பேஸ், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் நான் அந்த டேட்டா பேஸோட அந்த ஒரு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து திஸ் டாட் டேட்டா பேஸ் மெனு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணேன். ஓகேவா. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா திஸ் டாட் டேட்டா பேஸ் மெனுவில் இப்போ க்ளோஸ் மெனுன்னு இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணும்போது அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு கமெண்ட் சென்ட் பண்ணுவோம் ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இடத்துல வந்து ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் வந்து சேம் தான். அதாவது இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் வந்து அந்த வே வந்து சேம் தான். பட் சென்ட் பண்ணுறதோ இல்லை அந்த டேட்டா பேஸை நம்ம அக்சஸ் பண்ணுறோம்ல, திஸ் டாட் டேட்டா பேஸ் மெனு அப்படிங்கிறது அது வந்து தப்பான ஒரு விஷயம். அப்படி நம்ம அக்சஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன், இந்த மாதிரி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீடெக்ஸில் வந்து 2 விதமான கான்செப்ட் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சாச்சு. இப்போ 2வது என்ன அப்படின்னா இதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ இதுதான் மெயின். ஓகேவா. இப்போ நம்ம திஸ் டாட் டேட்டா பேஸ் மெனு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா பேஸில் இருக்கிற மெனுவில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு வராது. அது வந்து நான் அதே சும்மா டெமோக்காக சொன்னேன். அண்ட் சேஞ்ச் பண்ணுறதும் இப்படி கிடையாது. நம்ம இதில் எப்படி சேஞ்ச் பண்ணோம், நான் சும்மா வந்து ஓப்பன் மெனு அப்படிங்கிற ஒரு கமாண்ட் அனுப்புனா ஓப்பன் பண்ணி விட்டுரும். இது வந்து ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து இப்படி இருக்காது. ப்ரொசீஜர் வந்து வேறு. ஸோ என்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து மழை பெய்யுது, இல்லை வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த மொத்த ஸ்கூலுக்கே வந்து ஒரு லீடர் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. 12th படிக்கிறவங்களுக்கு அந்த பேட்ச் கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா. இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கூட வச்சுப்போம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படின்னு வச்சுப்போம். இல்லை நாளைக்கு வந்து சாட்டர்டே இல்லைனா பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் சொல்கிறாங்க. இப்போது அதனால் ஸ்கூலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்தாங்க அப்படின்னா மழை பெய்யறனால அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து லீவ் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா யோசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்,
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக போயிட்டு உங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. நாளைக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக லீவ் விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்லுவீங்க. இப்போ அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பிரின்ஸிபல்கிட்ட போய் சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ பிரின்ஸிபல் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கூலோட ஓனராக இருக்க மாட்டாங்க. ஓனர் வந்து வேறு யாராச்சும் ஒரு ஓனராக இருப்பாங்க, அந்த ஸ்கூலுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓனர்கிட்ட ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டு நமக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸில் நமக்கு அந்த அட்டெண்டன்ஸோ இல்லை யாரோ வந்து நம்ம அந்த நோட்டீஸ் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸில் வந்து ஸ்கூல் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ எல்லா வாட்டியும் அதே மாதிரி வரதில்லை, பட் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு அந்த நோட்டீஸ்லேருந்து தான் நமக்கு வரும். ஸ்கூல் லீவ் விட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட் வந்து அந்த நோட்டீஸ்லேருந்து தான் நமக்கு வரும். கரெக்டாக? இப்போ அதே கான்செப்ட் தான் ரீடெக்ஸ்லையும். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போது இந்த home.js இந்த menu.js அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இந்த ஒரு ஃபைல் இருக்குது இல்லையா, இந்த ஃபைல் தான் நம்மளோட மெயினான இது. ஓகேவா? நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். கரெக்டாக? ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேட் மெனுவில் என்ன இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கேட்பேன். நான் வந்து யார்கிட்ட கேட்க போகிறோம்னா டீச்சர்கிட்ட. ஸோ டீச்சர்கிட்ட நான் கேட்குறது தான் வந்து ரீடெக்ஸில் வந்து டிஸ்பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நான் தான் home.js. இப்போது நான் வந்து மெனுவோட ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? மெனுவோட ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து டிஸ்பேட்ச் அப்படிங்கிற இதில் நான் போய் சொல்லுவேன், எனக்கு வந்து மெனுவோட ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போது கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்கிட்ட போய் கேட்குற மாதிரின்னு வச்சுப்போம். ஓகேவா? நான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க, நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வச்சுப்போம். இப்போது அந்த டீச்சர் இல்லை அந்த டிஸ்பேட்ச் அப்படிங்கிற ரீடெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெடியூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் கேட்கும். அதாவது பிரின்சிபல் அப்படிங்கிற அதே கான்செப்டில் ரீடெக்ஸில் வந்து இது ரெடியூசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நார்மல் லைஃப்பில் ரீடெக்ஸில் வந்து இது ரெடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிஸ்பேட்ச் இல்லை இந்த டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து ரெடியூசர்ஸ் இல்லை பிரின்சிபல்கிட்ட போய் கேட்பாங்க, நாளைக்கு ஸ்கூல் லீவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போது இந்த ரெடியூசர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கேட்குற கொஷின் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு, அது ஒரு வேல்யூபிளான அது ஒரு கொஷின் அப்படின்னா, அது கரெக்டான கொஷின் அப்படின்னா, அதை வந்து நம்ம அந்த ஓனர்கிட்ட போய் கேட்பாங்க, நாளைக்கு ஸ்கூல் லீவ் விடலாமா வேணாமா. அதாவது நம்மளோட ரீடெக்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரெடியூசர்கிட்ட பாஸ் பண்ணுறது அது டேட்டா பேஸில் போய் பார்க்கும். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸில் போய் பார்க்கும், வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நோட்டிஃபை பண்ணும். அந்த நோட்டிஃபை வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். அது எப்படி ரிசீவ் ஆகும், அதை எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கோடு பண்ணும்போது சொல்கிறேன். பட் இதான் கான்செப்ட். முதல்ல நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து home.js, இப்போ நான் தான் வந்து home.js இல்லை நான் தான் வந்து menu.js அப்படின்னு வச்சுப்போம். எந்த ஒரு ஃபைலாகனா இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து மெனுவோட ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ மெனுவோட ஸ்டேட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா, நான் வந்து முதல்ல போய் டிஸ்பேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கேட்பேன். இல்லைனா டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது ஒரு கமாண்டாக கூட எடுத்துக்கோங்க. நான் டிஸ்பேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட போய் கேட்பேன். அந்த டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நேராக ரெடியூசர்கிட்ட போகும். ரெடியூசர்கிட்ட கேட்கும், இந்த மெனுவோட ஸ்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்கும். அது வந்து டேட்டா பேஸுக்கு போகும். டேட்டா பேஸுக்கு போயிட்டு இந்த மெனுவோட ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அது கேட்கும். ஸோ இப்போது அந்த டேட்டா பேஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நோட்டிஃபை பண்ணும். அந்த நோட்டிஃபை தான் நமக்கு ரிசீவ் ஆகும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த மெனுவோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ இதே விஷயம் தான் அப்டேட்டுக்கும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து home.js. ஓகேவா? இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், இல்லை நான் இப்போ இந்த க்ளோஸ் மெனு இல்லை இந்த menu.js இப்போ நான் ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த menu.js இப்போது இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது இது வந்து menu.jsல இருக்குது. நமக்கு நல்லா தெரியும் இது வந்து menu.jsல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் ஆகணும் இந்த மெனு. ஓகேவா? க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறப்போ இது வந்து நம்ம ஸ்டேட் இந்த ரீடெக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஒரு கான்செப்டில் இருக்கும். ரைட்டா? அப்போது நான் வந்து டேட்டா பேஸில் இருக்கிற அந்த மெனு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து நான் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் இதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நான் இதை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து நான் டிஸ்பேட்ச் கிட்ட போய் சொல்லுவேன்,
நான் தான் மெனு டாட் ஜேஎஸ் எனக்கு வந்து டேட்டாபேஸில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற மெனு வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணும். இப்போ அது வந்து க்ளோஸ், இப்போ அது வந்து ஓப்பன் இருக்குது, எனக்கு அதை வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மெனு டாட் ஜேஎஸ் நான் போய் டிஸ்பேட்ச் கிட்ட சொல்லுவேன், இப்போது டேட்டாபேஸில் மெனு அப்படிங்கிற ஸ்டேட் வந்து ஓப்பனில் இருக்குது, எனக்கு அதை வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது வந்து ரெடியூசர்ஸை போகும். ரெடியூசர்கிட்ட சொல்லும்போது ரெடியூசர் வந்து இது ஒரு வேல்யூபிளான ரெக்வஸ்ட்டாக, ஒரு கரெக்டான ரெக்வஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து டேட்டாபேஸுக்கு அனுப்போம். ஸோ டேட்டாபேஸில் என்ன ஆகும், இப்போ நான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், மெனு வந்து ஓப்பனில் இருக்குது, அந்த ஸ்டேட் வந்து ஓப்பன் அப்படின்னு இருக்குது, அதை வந்து க்ளோஸாக மாற்று அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெடியூசர்ஸ் இது பாஸ் பண்ணும்போது டேட்டாபேஸ் வந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அதை மாற்றிட்டு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை நமக்கு பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் நமக்கு பாஸ் பண்ணும்போது ஹோம்லேயோ இல்லை எங்கேயாச்சும் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான். இப்போ எனக்கு வந்து டேட்டா வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கெட் பண்ண மாட்டேன், திஸ் டாட் டேட்டாபேஸ் டாட் மெனு அப்படின்னு சொல்லி நான் கெட் பண்ண மாட்டேன். மற்றபடி இந்த கான்செப்ட்லாம் ஒன்று தான். டேட்டாபேஸில் வந்து மெனு இருக்கும், நான் ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி இந்த பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் மெனு அப்படிங்கிற ஒரு கமெண்டை அனுப்புவேன். அனுப்பும்போது இதுக்கு சென்ட் ஆகி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுலாம் அதே சேம் மெத்தடு தான். பட் அந்த கோர் கான்செப்ட் தான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம அதை எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட்டே. ஓகேவா? நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்கிட்ட போய் கேட்குற மாதிரி, டீச்சர் வந்து பிரின்ஸிபல்கிட்ட கேட்குற மாதிரி, பிரின்ஸிபல் போய் ஓனர்கிட்ட கேட்டுட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது டேட்டாபேஸில் நான் ஃபஸ்ட்டு வந்து மெனு ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து மெனுவாக இருக்கிறேன், ரைட்டா? இப்போது டேட்டாபேஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் தான் மெனு, கரெக்டாக? இப்போ நான் வந்து மெனு போய் டிஸ்பேட்ச் பண்ணி ரெடியூசர்ஸ்ட்டு போய் டேட்டாபேஸ்ட்டை கேட்டு அந்த டேட்டாபேஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து எனக்கு என்ன வரும், மெனு வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். ஸோ நான் வந்து க்ளோஸ் ஆகியிருப்பேன், கீழேயே இருப்பேன், வரமாட்டேன். இப்போது ஹோம் டாட் ஜேஎஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பேட்ச் கமாண்ட் விடும். என்ன கமாண்ட் விடும் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்க, அதனால் மெனு வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ டிஸ்பேட்ச் வந்து ரெடியூசர்ஸ்ட்டு போகும், ரெடியூஸ் வந்து டேட்டாபேஸ்ட்டை போகும். டேட்டாபேஸ் வந்து அந்த மெனு வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு நோட்டிஃபை பண்ணும். நோட்டிஃபை பண்ணும்போது எல்லாத்துக்குமே போகும். அது வந்து மெனுக்கும் போகும், ஹோமுக்கும் போகும். ஸோ ஹோமும் வந்து அவங்களோட அந்த ஹோமோட ரெக்வஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுவான். மெனு என்ன ஆகும் அப்படின்னா, மெனுவில் வந்து நான் சொல்கிற மாதிரி இங்கே நம்ம ஒரு கமாண்ட் போட்டிருப்போம்ல, இஃப் டாட், இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, இஃப் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு ஓப்பன் மெனு, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகுமா? இப்போ அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி அதில் அந்த க்ளோஸ் பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம் மெனுவில். இப்போ நான் வந்து மெனு டாட் ஜேஎஸ், இப்போ டேட்டாபேஸோட ஸ்டேட் வந்து ஓப்பன். ஓகேவா? ஓப்பனில் இருக்குது, பிகாஸ் மெனுவில் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறனால. இப்போ கரெக்டாக மெனு டாட் ஜேஎஸில் இருக்கிற அந்த க்ளோஸ் பட்டன் நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மெனு வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். டிஸ்பேட்ச் வந்து ரெடியூசர்ஸ்ட்டு போகும், ரெடியூசர்ஸ் வந்து டேட்டாபேஸுக்கு பாஸ் பண்ணும். ஸோ இப்போ டேட்டாபேஸில் இருக்கிற மெனு வந்து ஓப்பனில் இருக்கிறது வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே வரும். நம்ம எல்லாருக்குமே வரும்போது மெனு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கமாண்ட் போடுவோம். என்ன அப்படின்னா, இப்படி போடாமல் இஃப் டாட் அந்த இஃப் டாட் டேட்டாபேஸ்லேருந்து வர அந்த மெனுவோட ஸ்டேட் வந்து க்ளோஸ் அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பண்ண சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட். இத்தனோண்டு மெனுக்கு வந்து நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பெருசு தான். பட் என்ன பண்ணுறது, இதுதான் வந்து நார்மல். இப்போது இதில் நீங்கள் வந்து இந்த சுற்றி வரதை பற்றி நீங்கள் வந்து நிறையா யோசிக்கலாம். இதில் என்ன ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி தான் இது எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ டேட்டா பேஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி தான் பண்ணோம். ரெடியூசர்ஸ் அப்படிங்கிறதை நம்ம வந்து நம்ம மொத்த ஆப்லேயே நம்ம ஒரு வாட்டி தான் நம்ம அதை உருவாக்கணும். நம்ம ஒரு வாட்டி மட்டும் அந்த கோர் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஜஸ்ட் வந்து ஹோம்லேருந்து ஒரு டிஸ்பேட்ச், ஜஸ்ட் ஒரு கமாண்ட் மாதிரி, இந்த டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் மாதிரி, அந்த கமாண்ட் அப்படி நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடியூசர்ஸுக்கு போய் டேட்டா பேஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து பாஸ் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த ரெடியூசர்ஸையும் இந்த டேட்டா பேஸையும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளோட ஜாப் வந்து நம்ம ஜாப் வந்து ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கேட்கும்போது இதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம்.
ப்ராப்ளமே இல்ல. ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, இத வந்து இப்ப நான் தியரியா சொல்லும்போது புரியாது. அவ்ளோ ஈஸியா வந்து இது வந்து புரிஞ்சுக்க முடியாது. நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது ரியலா கோடு வழியா எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து, ஒரு 4, 5 வாட்டி நம்ம ஆப்ல யூஸ் பண்ணும்போது தான் நம்ம அத புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இத எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசா அந்த கான்செப்ட் பார்த்துருப்போம். இதுல வந்து ஒரே பேஜ்ல ரொம்ப சிம்பிளா ஒரு சர்க்கிள்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு கான்செப்ட்டை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து இதை கோடு வழியாக இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெடியூசர்ஸையும் டேட்டாபேஸையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம். ஸோ இந்த எல்லா இதுக்கும் கரஸ்பாண்ட் ஆகுற மாதிரி, எல்லா ஃபைலுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி ரெடியூசர்ஸையும் டேட்டாபேஸையும் நம்ம வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை டிஸ்பேட்ச் பண்ணுறதுனா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீடெக்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக கோடில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோடு உள்ளே வாங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் இன்னொரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக்காக ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம வந்து கோடில் இதை பண்ணலாம். ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்மளோட கோட் எடிட்டரில் இப்போ நம்ம என்ன முதல்ல பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு இதில் வந்து எல்லா ஃபைலும் ஓகேவா, எல்லா ஃபைலுமே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா எல்லா ஃபைலுமே வந்து எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் சென்ட் ஆகுது. கரெக்டாக? அப்போது நம்ம டேட்டாபேஸ் வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மெயினான ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி அது உள்ளே வந்து இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் லைவாக செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போது இந்த app.jsல இருக்கு இல்லையா கோடு, இந்த கோடு எல்லாத்தையுமே நான் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறேன். எப்படின்னா சிம்பிளாக ஃப்ராங்கியில் இன்னும் ஒரு ஃபோல்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர். ஏன்னா இது வந்து நான் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நேம் வைக்க போகிறேன். ஹோம் ஸ்க்ரீன் .js அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கோட் எல்லாமே அப்படியே கட் பண்ணி இதுக்கு நான் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இப்போது இங்கே வந்து 2 டாட் போடணும். பிகாஸ் ஒரு ஃபைலுக்கு பின்னாடி போகிறோம், அதனால் 2 டாட்டு. எல்லாத்துலேயுமே வந்து 2 டாட் போட்டுக்கோங்க. நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வந்து இமேஜ் வந்து உங்களோட இந்த அசட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து 2 டாட் போட மறந்துடாதீங்க. எங்கேயுமே வந்து 1 டாட் போட்டு எரர் பண்ணிடாதீங்க. 2 டாட் போட்டுக்கணும். பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் உள்ளே இருக்கோம். ஓகேவா? இப்போது நான் app.jsல போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, import react from react அப்படின்னு போட்டுட்டு இதில் நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன். இது உள்ளே வந்து கிளாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம வந்து ஃபங்க்ஷன் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் const app. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் வந்து நம்ம சிம்பிளாக வந்து we can return அப்படின்னா இப்படி போடணும், இந்த மாதிரி போடணும். ஸோ இப்படி போட்டுட்டு இது உள்ளே வந்து இப்போது நான் வந்து இதை முதல்ல சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா வரணும். ஓகே, வரல அப்படின்னா இதில் போயிட்டு இம்போர்ட். எஸ், இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த நேம் மாற்றணும். ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நேம் மாற்றணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகே, சிம்பிள். இப்போது இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒர்க் ஆகும். சிம்பிளாக எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப். ஓகேவா? இப்படி பண்ணலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் பண்ணோம், சேவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. எக்ஸ்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. மேபி அது என்னோடய ஃபோனில் தான் இருக்கும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் எந்த ஒரு எரருமே இல்லை, எல்லாமே க்ளீனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்மளோட ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் ஆகுது.
இது இன்னும் பண்டில் ஆகல. ஸோ இது எல்லாமே நார்மல் நெட் இஷ்யூஸ் தான். இதில் நார்மல் நெட் ப்ராப்ளம் தான், சரியாயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறோம். நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணல, ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டேட்லெஸ், அதாவது இந்த ஸ்டேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க. ரியாக்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் யூஸ் பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நார்மல் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து ரியாக்டில் பண்ணுவோம். இது வந்து ஒரு இல்லீகலான மெத்தட் இல்லை, இது ஒரு இல்லீகலான மெத்தட் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே வந்து லீகலாக, ரெண்டுமே வந்து ஒரு நார்மலான வேலிடான மெத்தடு தான். ஓகேவா? இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட இதில் வந்து ஸ்டேட் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம். என்னோட app.jsல இப்போ நான் ஸ்டேட்டே யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நான் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இப்படி போட போகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதில் தான் எல்லாமே பண்ண போகிறேன். இதில் தான் எல்லாமே பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்போ இதில் வந்து நான் ஸ்டேட்டே மென்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது தேவையே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஸ்டேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம இதை கிளாஸாக மாற்றிக்கலாம். ஓகேவா? அண்ட் இது ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ரியாக்டை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போது நான் ஏன் வந்து ஃபைல் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு புரியாமல் இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இப்போது நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா home.jsம் main.jsம் வந்து ஒரே காம்போனண்ட், ஒரே ஒரு இது உள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போது நான் home.js இது உள்ளே போயிட்டு நான் வந்து ரியாக்ட் ரீடெக்ஸை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஓகேவா? இப்போது இது உள்ளே போயிட்டு இது உள்ளே நான் வந்து டேட்டா பேஸை உருவாக்குறேன் அப்படின்னா, ஹோம் ஸ்க்ரீனில் நான் உருவாக்குறேன் அப்படின்னா, இப்போ ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஆப்புக்கு இன்னும் ஒரு ஸ்க்ரீன் வரும், வீடியோஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் வரும். நம்ம நார்மலாக ஒரு ஆப் அப்படின்னா இந்த மெயின் ஸ்க்ரீன் மட்டும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் ஹோமில் க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு டேட்டா பேஸ் வந்து ஹோமில் தான் இருக்கும். ஹோம் உள்ள இருக்கிற இந்த மெனு காம்போனன்ட்ஸு இல்லை இந்த காம்போனன்ட்ஸு இதுக்கெல்லாமே வந்து அந்த ஸ்டேட் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே தவிர நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வீடியோஸுக்கு ஷேர் பண்ண முடியாது. பட் நான் இப்படி app.js அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹோம் ஸ்க்ரீன் ஒன்று, கீழே வந்து வீடியோ ஸ்க்ரீனோ இல்லை என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அது வந்து ஒரு ஸ்க்ரீன் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த ஒரு ஃபைலில் நான் வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹோம் உள்ளே போகும், ஹோம் உள்ளே போகிறனால ஹோம் உள்ள மெனு இருக்கிறனால மெனுக்கும் அந்த ஸ்டேட் வந்து போயிடும். அட் த சேம் டைம் வந்து வீடியோ அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஸ்க்ரீனுக்கும் போகும். கரெக்டாக? இதுக்கும் கான்டாக்ட் இருக்காது. பட் அந்த ஒரு ரீடெக்ஸ் டேட்டா பேஸ் வந்து ரெண்டுக்குமே போகும். ஓகேவா? ஸோ இதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ரெடியூசர்ஸ் க்ரியேட் பண்ணோம், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இம்போர்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ், இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு ஃப்ரம் ரீடெக்ஸ். ஓகேவா? ஃப்ரம் ரீடெக்ஸ் இது வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது உள்ள வந்து க்ரியேட் ஸ்டோர் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணால் போதும். இன்னொன்று இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் ப்ரொவைடர். ஓகேவா? மேபி இது இப்படி பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரம் போட்டு இப்படி எழுதலாம். அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த நேம் தெரியும். இது வந்து ரியாக்ட் ரீடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம வந்து ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். இங்கே இருக்குது, கேப்ஸில் P வரும். ஓகே, ப்ரொவைடர். இப்போது 2 இருக்கே, 2 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு நான் வந்து 2 இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறந்துடுங்க. நான் ஒன்றே இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெடியூசர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ரெடியூசர்ஸ் சிம்பிள், கான்ஸ்ட் ரெடியூசர். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு ஒரு ஏரோ ஃபங்க்ஷன்.
அவ்வளோதான். இது உள்ள வேறு ஒன்றுமே இருக்காது. இது உள்ள சில விஷயங்கள் பண்ணுவோம், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ரெடியூசர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம். இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த க்ரியேட் ஸ்டோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். கான்ஸ்ட் நம்மளோட டேட்டா பேஸ் ஈக்குவல்ஸ் டு இது உள்ள வந்து க்ரியேட் ஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வச்சுப்போம். இது உள்ள வந்து இந்த ரெடியூசர் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். இந்த ரெடியூசர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இது உள்ள பாஸ் ஆகும். சிம்பிளாக நான் முதல்ல ஒரு ரெடியூசர் அப்படின்னு க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த க்ரியேட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரீடெக்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து எனக்கு வந்து ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் எதுக்கு ப்ரொவைடர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ரீடெக்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ரீடெக்ஸில் வந்து ரெடியூசர்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம், டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இதை வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கோ இல்லை அது உள்ளே இருக்கிற ஸ்க்ரீனுக்கோ அந்த டேட்டா பேஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலை. சொல்லப்போனால் இது நம்ம யூஸே பண்ணால தான் இது வந்து லைட் கலரில் இருக்குது பாருங்கள், நெவர் யூஸட் அப்படின்னு காட்டுது. பார்த்தீங்களா, டேட்டா பேஸ் வந்து டிக்ளேர் ஆகிருக்கு, பட் எப்போவுமே யூஸே ஆகலை. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். இப்படி போயிட்டு ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டு இது உள்ளே வந்து நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுப்போம். இது உள்ளே வந்து இதை போடுவோம். இதில் வந்து ஸ்டோர் ஈக்குவல்ஸ் டு நம்மளோட அந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற அது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டோர் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே போடணும். இப்போ இந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? பட் இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு எரர் வரும். அது என்ன எரர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேவ் பண்ணுவோம். இது நார்மலாக வேறு ஏதோ எரர் வந்துச்சு, பட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எரர் வரும். ஏன் இந்த எரர் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அன்ஏபிள் டு சால்வ் ரீடெக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்படின்னா நம்ம இதில் வந்து ரீடெக்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். மேபி முன்னாடி பழைய வேர்ஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீடெக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கும். பட் இப்போ இல்லை இதில். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எதுக்கும் வந்து ஆப் இப்போ ஆஃபில் தான் இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ட்டில் இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் போயிட்டு சிடி இதில் வந்து ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி அது உள்ளே போயிட்டு npm install redux அண்ட் இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீடெக்ஸ் இல்லைனா ரியாக்ட் ரீடெக்ஸ், ரெண்டு விஷயங்களை நம்ம ஒரே லைனில் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டால் போதும். இப்போ நான் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுறேன், npm install redux ரியாக்ட் ரீடெக்ஸ், ரெண்டு விஷயங்களை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆப் வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஸோ ஆப் வந்து ஆஃப் ஆகிருக்கிறதா வந்து மோஸ்ட்டாக வந்து சேஃபான சுச்சுவேஷன் நமக்கு. ஓகே, இப்போ இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பேக்கேஜ் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு வந்துருச்சு. பட் இந்த மாதிரி வந்து ஃபவுண்ட் வல்னரபிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா npm audit fix அப்படின்னு, அது வந்து ஃபிக்ஸ் பண்ணதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஜஸ்ட் ஒரு வாட்டி இந்த கமாண்டை ரன் பண்ணேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ ரெண்டு விஷயங்கள் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ரியாக்ட் ரீடெக்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கு, ரீடெக்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் ஏன் ரெண்டு விஷயங்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிளியராக இருக்கும். ரீடெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குளோபல் கான்செப்ட். ஓகேவா? ரீடெக்ஸ் அப்படிங்கிறது குளோபல் கான்செப்ட் அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்குது. பைத்தானில், ஜாவாவில், ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக ரீடெக்ஸ். இப்போ இந்த ரியாக்ட் ரீடெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டா பேஸை நம்மளோட எல்லா காம்போனன்ட்ஸோ இல்லை எல்லா கிளாஸுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இந்த ப்ரொவைடர் அப்படிங்கிறது அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு இது தெரியாதுல்ல. ஓகே, நம்ம வந்து நார்மலாக npm ஸ்டார்ட்லாம் வேணாம், நம்ம வந்து எக்ஸ்போ ஸ்டார்ட், npm ஸ்டார்ட்டும் கொடுக்கலாம், எக்ஸ்போ ஸ்டார்ட்டும் கொடுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் குழப்பிக்க வேணாம். மோஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து npm ஸ்டார்ட் சொல்லி கொடுக்கல, ரியாக்டில் நோட் ஸ்டார்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், எக்ஸ்போ ஸ்டார்ட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டனல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் டனல் வச்சுட்டு நம்ம ரன் ஆன் ஆண்ட்ராய்டு சிமுலேட்டர் கொடுப்போம். ஸோ ஓப்பன் ஆகட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இது வந்து பண்டில் ஆகும். ஓகே, பண்டில் ஆகட்டும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூசர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு, அதுலேருந்து சில டேட்டாஸை வாங்கி நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனில் பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? பட்
நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெடியூசர் வந்து இப்போ நம்ம பிளாங்காக வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து ரெடியூசர் வந்து பிளாங்காக இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒர்க்கே ஆகாது. இது வந்து ஒரு ஒரு வெறும் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஒர்க்கே ஆகாது. இதை நம்ம கால் பண்ணாலும் ஒன்றுமே பண்ணாது. ஒன்றுமே நடக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது உள்ளே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்டேட் ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டேட் ஈக்குவல்ஸ் டு நான் இன்லைன்லேயே நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸ்டேட் ஈக்குவல்ஸ் டு சம் ஸ்டேட். என்ன ஸ்டேட் அப்படின்னா மெனு வந்து என்ன பண்ணலாம், ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து இன்லைன், இது உள்ளே நான் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, இது உள்ளேயே நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாம். நீங்கள் வந்து பேராமீட்டராக வாங்கலாம். சப்போஸ் அந்த பேராமீட்டரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். இப்போது இந்த ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இப்படி இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணால் தான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டிஃபால்ட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, மெனு ஈக்குவல் டு ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து க்ரியேட் ஆகும். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டில் வந்து ஒரு எம்டி டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி சும்மாலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேவா, பிகாஸ் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த கான்செப்டில் சொன்னேன். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மெனு ஈக்குவல் டு க்ளோஸ் மெனுவோ இல்லை ஓப்பன் மெனுவோ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து ஸ்டார்டிங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். மெனு ஈக்குவல் டு ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போது நம்மளோட மெனு ஓப்பன் மெனு அப்படிங்கிற டேட்டா பேஸில் இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூசர் வழியாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மெனுக்கும் பாஸ் ஆகிருக்கும், அதே டைமில் ஹோம் ஸ்க்ரீனுக்கும் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். என்ன அப்படின்னா மெனு, நம்மளோட மெனுவில் முதல்ல வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மெனுவில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் ஓப்பன் மெனுவாக இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணலாம், இதே க்ளோஸ் மெனு அப்படின்னா இதை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிகரேஷனை பண்ணணும். அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து டேட்டா பேஸில் இருக்கிற அந்த டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணணும். கரெக்டாக, இந்த ரெடியூசர் இந்த ரீடெக்ஸில் இருக்கிற அந்த ஒரு மெனு ஈக்குவல் டு ஓப்பன் மெனு அப்படின்னு இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும். அதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் கனெக்ட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரம் எதில் அப்படின்னா ரியாக்ட் ரீடெக்ஸ். ஓகேவா, இது வந்து ரீடெக்ஸில் வராது. ரீடெக்ஸ் வந்து ஒன்லி ஃபார் கிரியேட்டிங் நம்ம டேட்டா பேஸுக்காக மட்டும்தான், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து ரீடெக்ஸு. ரியாக்ட் ரீடெக்ஸ் தான் நம்ம ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும், அதை அப்புறம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோமா, ஓகே. இது எப்படி நம்ம ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம். ஸ்டார்டிங் மேபி இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அது குழப்பமாக இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். பட் போக போக கிளியர் ஆகிடும். ஃபங்க்ஷன் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ், இந்த ஃபங்க்ஷன் நேமை தான் நீங்கள் எப்போவுமே கொடுத்தாகணும். ஓகேவா, நீங்கள் சும்மா வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம், இந்த நேம் தான் வந்து ரீடெக்ஸ்லேயே டிஃபைனாக இருக்கும். இப்போது ரியாக்ட் ரீடெக்ஸ் அப்படின்னு போட்டு மேப் ஸ்டேட்ஸ் டு ப்ராப் அப்படின்னு போட்டாலே வந்துடும். பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த ஒரு மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து எப்போவுமே இருக்கும். ஓகேவா, இது எப்போவுமே நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காம இருக்க முடியாது. ஓகேவா, எப்போவுமே நீங்கள் இதை கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இப்போது இதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நார்மல் ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஸ்டேட் அப்படிங்கிறத வாங்குவோம். ஸ்டேட் அப்படிங்கிறத வாங்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இது உள்ளே வந்து சிம்பிளாக மெனு ஈக்குவல்ஸ் டு, இது ஆப்ஜெக்ட் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணுவோம், ஸ்டேட் டாட் மெனு. இப்போ இந்த ஸ்டேட் டாட் மெனு அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கீழே போயிட்டு இன்னும் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே வரேன், கீழே வந்துட்டு இங்கே நம்ம வந்து ஆப்பை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எங்கேயாவது இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் இங்கே பண்ணக்கூடாது, நம்ம ரீடெக்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். இதை இப்படி போட்டுட்டு கீழே வாங்க, கீழே வந்து இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கனெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். இது உள்ளே வந்து மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ், அதுக்கப்புறம் மெனு இப்படி தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எதுவுமே வராது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த மேப் ஸ்டேட்
டு ப்ராப்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து இப்போ ஆப் வந்து லான்ச் ஆகிடுச்சு வச்சுப்போம். இப்போ வந்து ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கனெக்ட் ஆகுது இல்லையா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம், இப்படி கனெக்ட் கொடுக்குறோம். இப்படி கனெக்ட் கொடுத்து தான் இங்கே மெனு கொடுக்குறோம். ஸோ மெனுவும் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கனெக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை, ஓகேவா, ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணும். அந்த வேல்யூ என்ன அப்படின்னா, இங்கே டேட்டா பேஸில் இருக்குல்ல எல்லா ஸ்டேட்ஸுமே, டேட்டா பேஸில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே. இப்போதைக்கு டேட்டா பேஸில் என்ன இருக்குது, இது இருக்குது, ஸ்டேட் ஈக்குவல் டு மெனு இருக்குது. சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து ஸ்டேட் ஈக்குவல் டு மெனு இருக்கலாம், அண்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு சம்திங் லைக் டோர், இப்போலாம் இருக்காது, சும்மா சொல்கிறேன், ஓப்பன் அப்படின்னு இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது மாதிரி வந்து மல்டிப்புளான விஷயங்கள் வந்து அந்த ஸ்டேட் உள்ளே இருக்கலாம். இப்போ டேட்டா பேஸில் வந்து இதுதான் இருக்கும். இந்த ரெடியூசர் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறதுனால ரிட்டர்ன் ஸ்டேட் தான் பண்ணுறேன். கரெக்டாக இங்கே வந்து ஸ்டேட்டை வாங்கிக்கிட்டு நான் ரிட்டர்ன் ஸ்டேட்டு தான் பண்ணுறேன். ஸோ ரெடியூசர் வந்து கிரியேட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணும்போது ஸ்டேட் உள்ள வந்து ஆக்சுவலாக இது ரெண்டு இருக்க போகுது, மெனு, டோர். ஸோ இப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த கனெக்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், டேட்டா பேஸ் உள்ள இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு வேரியபிள் உள்ள போட்டுக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் உள்ள போட்டுட்டு மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேட்டை வாங்கிக்கும், இது வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா? அந்த ஒரே ஒரு வேரியபிள், இந்த ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, இங்கே இருக்கிற ஸ்டேட்டை டேட்டா பேஸ்க்கு அனுப்புகிறோம், அதை இப்படி அனுப்புகிறோம். அந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் மூலயமா நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெனு ஸ்டேட் டாட் மெனு அப்படின்னு பண்ணுறோம். ஓகே, ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இது எங்கே ரிட்டர்ன் பண்ணுது, இதை நான் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை இப்போ நான் கிளியர் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் மெனு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், ப்ராப்ஸ் வந்து தான் ரியல் டைமில் தான் அப்டேட் ஆகாதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து வேறு ஒரு ஃபைலில் இருந்து இப்படி நம்ம ப்ராப்ஸ் அனுப்பணும், இல்லை இந்த மாதிரி ப்ராப்ஸ் அனுப்பணும் அப்படின்னா அது வந்து லைவாக வந்து அப்டேட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஃபைலுக்கு அனுப்பணும், லைவாக ஒர்க் ஆகாது. பட் இது ஆக்சுவலாக எங்கேருந்து வருது அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து வருது. ஸோ ஒரு வாட்டியும் வந்து அந்த கனெக்ஷன் வந்து அப்டேட் ஆகும்போது ஒரு வாட்டியும் அந்த கனெக்ஷன் இப்போ அப்டேட் ஆகுது அப்படின்னா டேட்டா பேஸ்லேயும் அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸில் அப்டேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு வாட்டியும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்டேட் இங்கே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இது இந்த ஃபைலுள்ளே சேஞ்ச் ஆகிறதுனால 100% ஒர்க் பண்ணோம். இப்போது திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் மெனுவோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மேபி வந்து நம்ம இங்கே எங்கேயாச்சும் கன்சோல் டாட் லாக் பண்ணுவோம்ல, எங்கே பண்ணுறோம், எங்கேயுமே நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணவே இல்லை. ஆன் ப்ரெஸ்ஸில் திஸ் மெனுவை கூப்பிட்றோமா, இங்கே வந்து மேபி நம்ம வந்து கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டுட்டு திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் மெனு அப்படின்னு போடுறேன். ஸோ இது வந்து இப்போ கன்சோல் டாட் லாக் பண்ணுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். க்ளோஸ் மெனு கிளிக் பண்ணும்போது இதில் ஆண்ட்ராய்டில் போய்க்கோங்க, ஆப் ஓப்பன் ஆகட்டும், கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் மெனு அப்படின்னு சொல்லி வருது. பார்த்தீங்களா? ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கேருந்து வருது. ஓகேவா? இந்த டேட்டா பேஸ் வந்து இங்கேருந்து வருது. இப்போ சப்போஸ் நான் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நான் டோர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து என்ன நேம் வேணால் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 1லாம் வேணால் இப்படி நம்பரில் கொடுக்கலாம். 1 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 1 அப்படின்னு தான் கொடுப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இந்த டோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே என்ன டிஃபைன் பண்ணீங்களோ அதோட ஸ்டேட்டை வந்து வாங்குறீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அது வந்து கரெக்டாக வந்து இதாகும். இப்போ நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு டோரோட வேல்யூ வந்து ஓப்பன், ரைட்டா? அது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து எக்கோ ஆகணும், கன்சோல் டாட் லாக் ஆகணும். ஸோ ட்ரை பண்ணலாம். ஓப்பன் அப்படின்னு ஆகுது இல்லையா? ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே வருது. இது வந்து ப்ராப்ஸ் மூலிமா தான் வருது. பட் இந்த ரீடெக்ஸ் ப்ராப்ஸ் மூலிமா வரனால அது வந்து இப்போவுமே வந்து லைவ் ஆப்பில் வந்து ஷேர் ஆகும். லைவ் ஆப்பில் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் ஆகிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து மெனு போட்டுருங்க, இந்த இடத்துலையும் மெனு போட்டுருங்க.
இப்போ நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணுறோம்ல, கன்சோல் டாட் லாக்லாம் பண்ண தேவையில்ல. இப்போது இங்கே வந்து நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். இஃப் this dot props dot menu equals to open menu. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அனிமேஷன் இருக்கு இல்லையா, இந்த அனிமேஷனை நான் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே எல்ஸ் இஃப் வேணாம், ஆனால் இப்படி பண்ணிக்கலாம். இஃப் this dot props dot menu equal to close menu. இந்த கீழே இருக்கிற அனிமேஷன் நான் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து க்ளோஸ் மெனு அப்படிங்கிற அந்த பட்டன் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒர்க்கே ஆகாது. நான் கிளிக் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காம்போனன்ட் வந்து அப்டேட் ஆச்சு, காம்போனன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது, ஓகேவா, ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக கால் ஆகும். இப்போ வந்து திஸ் டாட் ப்ராப் மெனு அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சப்போஸ் நான் போயிட்டு இதை வந்து க்ளோஸ் மெனு அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் மெனு அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆப் க்ளோஸ் ஆகணும். பார்க்கலாம், அந்த மெனு வந்து ஆக்சுவலாக ஓப்பன் கூட ஆகக்கூடாது. லிட்ரலி அது ஓப்பனே ஆகாது. பார்த்தீங்களா, ஓப்பனே ஆகலை. பிகாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது 900 இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியல, ஓப்பனே ஆகலை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தது என்ன, நம்ம என்ன ஒரு பேசிக்கான பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே இந்த டேட்டா பேஸில் நம்ம வந்து சில ஸ்டேட்ஸை நம்ம வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்டை நம்ம எப்படி வந்து ஒரு காம்போனன்ட் உள்ள யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்தோம். இன்னும் இருக்குது. இன்னும் வந்து இப்போ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஹோமில் தானே இந்த பட்டன் இருக்குது, இது வந்து மெனுவில் இல்லை. இப்போது ஹோமில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில இதே மாதிரி கனெக்ட் பண்ணி சில கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம், சில செட்டிங்ஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணேன் அப்படின்னா நான் இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து டேட்டா பேஸில் இருக்கிற இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, மெனு ஸ்டேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணுவேன். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து ஓப்பன் மெனு அப்படின்றதுனால மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து ஹோம்லேருந்து ஒரு கமாண்ட் சென்ட் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் சேஞ்ச் பண்ணோம். அது வந்து நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு கான்செப்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இந்த பிக்கில் இருக்கிற மாதிரி, இதில் இருக்கிற மாதிரி முதல்ல நம்ம வந்து ஒரு ரெடியூசர் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? நார்மலாக இந்த 2 இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம், அதை இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரெடியூசர் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கோட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி கூட பாருங்களேன், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் ஒரே லைனில் ஃபங்க்ஷன் தான். இது ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான். நீங்கள் இப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு லைட்டாக குழப்பலாம். பட் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ அந்த டோர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலங்க, எடுத்துடுறேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் உள்ள. ஓகேவா? நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெனு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சிம்பிளாக ஒரு மெனு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். நம்ம ரெடியூசர் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது ரெடியூசரை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ரெடியூசரில் நம்ம ஸ்டேட் ஈக்குவல் டு மெனு க்ளோஸ் மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து டேட்டா பேஸ் வந்து எம்டி டேட்டா பேஸாக க்ரியேட் பண்ண மாட்டோம். அது உள்ளே வந்து அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வச்சுருக்கணும் ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம வந்து மெனு க்ளோஸ் மெனு அப்படின்னு பண்ணுறோம். ரிட்டர்ன் ஸ்டேட் பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்டேட் எது அப்படின்னா இதுதான், மேலேருந்து இங்கே வருது இல்லையா. இப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே மேலே போகும் பாருங்கள். பார்த்தீங்களா? இங்கே ஸ்டேட்டை வாங்கிட்டு நம்ம இங்கேயே ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே போடுறோம். கிரியேட் ஸ்டோர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸை உருவாக்கும். ஸோ டேட்டா பேஸை உருவாக்கும் போது இந்த ரெடியூசர் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது இல்லை, அந்த ரிட்டர்ன் பண்ணுற அந்த வேல்யூவையே வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சுருது. அதாவது ஸ்டேட் ஈக்குவல் டு மெனு க்ளோஸ் மெனு இல்லைனா மெனு க்ளோஸ் மெனு அப்படின்னு சொல்லி அதை வந்து சேவ் பண்ணி அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே வச்சுக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ரியாக்ட் ரீடெக்ஸில் இருக்கிற ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். ப்ரொவைடர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த டேட்டா பேஸை வந்து இது உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுக்குமே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கு நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மெனுக்கும் போயிடும், அது உள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் போயிடும்.
ஓகேவா? ஸோ இப்போ மெனுவில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரியாக்ட் ரீடக்ஸில் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கனெக்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து டேட்டா பேஸோட நம்மளோட டேட்டாஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த மெனுக்கும் இந்த டேட்டா பேஸுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை, ரைட்டா? எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. இந்த ஆப்பில் தான் இந்த டேட்டா பேஸ் இருக்குது. அந்த நடுவில் அந்த கனெக்ஷனை உருவாக்கணும் அப்படின்னா நான் வந்து கனெக்ட் அப்படிங்கிற இது வந்து நீங்கள் ஒரு கிளாஸ்னு சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி இதில் வந்து நம்ம ஸ்டேட்டை வாங்குகிறோம். இது எப்படி உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கீழே. அதை நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இதில் வந்து ரிட்டர்ன் மெனு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம். நம்மளே என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் டாட் மெனு அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது நம்ம இந்த கனெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கீழே போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ கனெக்ட் அப்படின்னு சொல்லி மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மெனு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போது இந்த கனெக்ட் இப்போது இந்த மெனு அப்படிங்கிறது இங்கே கால் ஆகுதுல்ல, இந்த இடத்துல கால் ஆகும்போது இந்த ஒரு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். அப்போது கனெக்ட் அப்படிங்கிறது மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி தான் ஒரு ஃபங்க்ஷனில் அனுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கனெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டா பேஸில் இருக்கிற ஸ்டேட்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே வாங்கி இந்த கனெக்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வாங்கிட்டு அதை வந்து நம்ம மேப் டு ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படிங்கிறதுக்கு பாஸ் பண்ணி விட்றோம். இந்த கனெக்ட் அப்படிங்கிறது எப்படி வாங்குது, எப்படி பாஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அது வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்காக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது டேட்டா பேஸில் இருக்கிற அந்த ஸ்டேட்ஸை வந்து கனெக்ட் அப்படிங்கிறது நமக்கு வாங்கி நமக்கு வந்து மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படிங்கிற இதுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அந்த பாஸ் பண்ணுறது தான் நம்ம இங்கே ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம். இதுக்கு நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், LABCD என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நம்ம ஸ்டேட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஒரு கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். இது வாங்கிக்கிதா? நம்ம அதை என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் மெனு ஸ்டேட் டாட் மெனு. நம்ம வந்து ஸ்டேட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ரைட்டா? ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. ஸோ இது உள்ளே வந்து மெனு அப்படின்றக்கோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கும். அதனால எனக்கு இப்போ வந்து மெனு மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால நான் டாட் போட்டு மெனு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து என்ன நேம் வேணால் இருக்கலாம். அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆல்ரெடி வந்து ரீடெக்ஸில் இருக்கிற ஒரு விஷயம், நம்ம அதை ரீரைட் பண்ணுறோம், ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதனால் ரிட்டர்ன் பண்ணால் எங்கே போகும் அப்படிங்கிற கவலைலாம் நமக்கு தேவையில்லை. இது ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறது வந்து கனெக்ட்டுக்கு போகும். இந்த கனெக்ட் வந்து இந்த கனெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிட்டர்ன் பண்ணுறது வந்து இந்த கனெக்ட்டுக்கு போகும். இந்த கனெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெனுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்ஸாக, அதாவது இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம்ல ப்ராப்ஸாக வந்து பாஸ் பண்ணி விட்டுறோம். இதுதான் இந்த கனெக்ட் அப்படிங்கிற விஷயம் பண்ணுது. முதல்ல இந்த கனெக்ட் வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா வாங்கி மேப்புக்கு பாஸ் பண்ணுது, இந்த இதுக்கு பாஸ் பண்ணுது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் ஈக்குவல் டு இந்த மாதிரி சில மெனு அப்படின்னு சொல்லி சில கான்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை இந்த கனெக்ட் வாங்கிக்கிட்டு அதை வந்து ப்ராப்ஸாக, ஓகேவா, நார்மல் ஒரு ப்ராப்ஸாக மெனுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஸோ மெனுக்கு பாஸ் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமில் தான் ப்ராப்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணோம். ஸோ நம்ம சிம்பிளாக திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் மெனு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து டிஸ்பேட்சை கற்றுக்கணும். இப்போ நம்ம வந்து ரெடியூசர்ஸ்கிட்டேருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இப்போது நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டிஸ்பேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு கமாண்ட் மாதிரி அந்த கமாண்டை நம்ம வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணால் தான் அந்த கமாண்ட் வந்து ரெடியூசருக்கு போகும். ஓகே, ரெடியூசர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம். இப்போ அதை பற்றிலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எப்படி நம்ம வந்து டேட்டா பேஸை இன்னும் ஒரு காம்போனண்ட்டில் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.